குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருக்கணும்னு விரும்புகிற எல்லா அம்மாவை போல சன்ஃபீஸ் சூப்பர் மில்க்கும் பாரதியார் பாடலான ஓடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புகிறோம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வெற்றிமாறன் சார், என்னோட ஃபஸ்ட்டு நான் பாலமேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர், நான் ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் லாஸ்ட் அசிஸ்டன்ட். அங்கேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு பிரதர்லி ஃபிகராக, ஒரு அண்ணன் மாதிரி என் கூட எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன். இந்த படத்துலேயும் அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னோட நிறைக்குறை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்ட ஒருத்தர், என்னோட ட்ராவல் பண்ணுற ஒருத்தர். முதல்ல தேங்க்ஸ் சார். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ், என்னோட எல்லா படத்துக்கும் அவர் தான் ஆர்ட் டைரக்டர். அவர் மூலமாக தான் இந்த படம் எனக்கு கிடச்சிது. என்னை வந்து குமார் சார்கிட்ட அவர் தான் சொன்னார். அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்தில் 73 days ஒர்க் பண்ணோம். 73 days கூட இருந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்த ஒரு ஆர்ட் டைரக்டர். அவருக்கு நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய நாள் வரமாட்டார், அதனால் அது குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் குமார் சார். குமார் சார் வந்து மேனேஜராக இருந்து இந்த 2 படம் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே வந்தவர். ஸோ நான் அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி நம்ம கேட்போம் இல்லையா, எப்படி இந்த ப்ரொடியூசர் என்ன மாதிரின்னு கேட்கும் போதே நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, கதையெல்லாம் பேசி முடித்தோடனே சார் ஒரு 55 நாள் ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிச்சிடுறேன், இந்த பட்ஜெட்டில் முடிச்சிட்றேன்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தோம். அப்புறமா காஸ்டிங் இந்த சைட்லாம் வரும்போது சார் சில நேம்ஸ்லாம் சொன்னார். இப்போ இருக்கிற நேம்ஸ்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. சார் நம்ம 55 நாள் பட்ஜெட்டுன்ற மாதிரி பேசியிருக்கோமே சார், எப்படி சார்? இல்லை சார், நம்ம பெருசாக பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. சரி சார், ஓகே. அப்படின்னா மியூசிக் யார் சார்னா, சார் யுவன் சார் போயிடலாம் சார், 55 நாள் பட்ஜெட்டு. இல்லை சார், யுவன் சார் நல்லா பெருசாக இருக்கும் சார் அப்படின்னாரு. அப்படியே பார்த்தா அடுத்தடுத்து ப்ரோமோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சார் அது பெரிய படங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்களே சார், அந்த ஆமாம் சார், நம்ம பெரிய படம் தான் சார் பண்ணுறோம். இல்லை சார், அந்த 55 நாள் பட்ஜெட்டு எல்லாம் இல்லை சார், அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். இப்படியே ஆரம்பித்து படம் முழுக்க அவர் வந்து நான் பட்ஜெட் சொல்கிறத விட அவர் வந்து எனக்கு இப்போ இன்டர்வல் சீக்வன்ஸ்க்கு ஒரு 1000 பேர் வேணும் அப்படின்னு சொன்னால், நான் 1000 பேர் இருந்தால் நல்லா இருக்கும் சார், ஆனால் ஒரு 700 பேர் இருந்தால் போதும்னு சொல்ல வரும்போதே அவர் இல்லை 1000 பேரா சார், நாளைக்கு வந்துடுவாங்க சார், நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதை எடுத்துகிட்டு போனார். ஒரு பாயிண்டில் செகண்ட் ஹாஃபில் ஒரு 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 ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று பண்ணலான்ற மாதிரி நான் சொல்லி டியூன் வாங்கி லிரிக்லாம் எழுதி வந்துருச்சு. ஆனால் அதை ஷூட் பண்ண வேணாம், ஏன்னா படத்தினுடைய லென்த்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இருக்க டைமில் மேனேஜர் ஒரு நாள் வந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. சார் அந்த ஐட்டம் சாங் என்ன சார், சார் வேணான்னு சொல்கிறாரா, ப்ரொடியூசர் வேணான்னு சொல்கிறாரான்னு கேட்டேன். இல்லை சார், ஒரு 3 ஐட்டம்கள் வச்சு நல்லா பண்ணலாமா, அதை பெருசாக பண்ண சொல்கிறாரு. சார் தேனியில் 3 ஐட்டம்கள் வச்சு நான் என்ன பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு யோசித்தேன். அருணாச்சலம் படத்தில் ரஜினி சார் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் இது எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி தான் இந்த படம் எனக்கு இருந்தது. அந்த சூட்சமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட்ல சின்னதாக சொல்லிட்டு அவர் மைண்டில் ஒரு பெரிய படத்தை வச்சுருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அந்த இதுக்கு இழுத்துட்டு வந்தார். கடைசியாக ஆடியோ லான்ச்சுன்னும் போது என்ன சார் ஆன்லைன்லையான்னு கேட்டேன். இல்லை சார், சத்யம் தேட்டரில் தான் பண்ணுறோம் அப்படின்னாரு. நான் ஷாக்கே ஆகலை. இதுக்கப்புறம் ரிலீஸும் இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் சார், இதே மாதிரியே போட நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக ஸ்னேகன் சார் சொன்னார் நாங்கள் மீட் பண்ணல அப்படின்னு. சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆடுகளத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த 2 பாட்டு இருக்குல்ல சார், வெள்ளாவி வச்சு தான், அதெல்லாம் நாங்கள் ரசிச்சிருக்கோம் ஸ்பாட்லேயே. ஸோ மதுரை படம்னும் போது எனக்கு யாரெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னும் போது ஸ்னேகன் சார் வந்து எனக்கு அப்யூஸாக வந்துட்டார். ஸோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் சார், முன்னாடியே மீட் பண்ணதில்லை. ஸோ சூப்பர் சார், உங்களுக்கும் தேங்க்ஸ். அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்தது. அடுத்ததாக என்னோட டெக்னீஷியன்ஸ், ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ வந்து என்னோட கொடியில் வந்து சில்லோ மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டாக அதில் ஒர்க் பண்ணார். அப்போவே அவரோட இது எனக்கு பிடிக்கும். நாங்கள் யார் மாஸ்டர்னு பேசிகிட்டு இருக்கும் போது அவர் என்னை மீட் பண்ண வந்தார். என்னென்னா ஜென்ரலி ஒரு படத்தில் ஃபைட் எடுக்கும் போது என்ன ஆகும்னா, ஹீரோஸோட கேரக்டரை மிஸ் பண்ணுவோம் சில டைமில். ஏன்னா அவங்க சீன்ஸில் வேறு மாதிரி இருப்பாங்க, ஃபைட் வரும்போது வேறு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் இந்த கேரக்டர் என்ன, இந்த கேரக்டர் என்ன பேசும், என்ன பண்ணும் அப்படின்றத என்னோட டிஸ்கஸ் பண்ணி அந்த மீட்டர்லேருந்து விலகாமல் டிஸ்கஸும் பண்ணுவோம். பட் எடுக்கும் போது மாஸ்டர்ஸ் வந்து ஒரு பஞ்சு, ஒரு மிஸ்ஸு, ஒரு கிக்குன்ற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கேரக்டரை வந்து அழகாக பண்ணி கொடுத்தார். அந்த கேரக்டரோட எக்ஸ்டென்ஷனாகவே எல்லா கேரக்டருக்குமான ஃபைட்டாக இது மாறுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வெற்றி சார் படம் ஆரம்பிக்கும் போது சொன்னார் ஃபைட் நல்லா எடுத்துருப்பா அப்படின்னாரு. கடைசியாக படம் பார்த்துட்டு அவர் சொன்னது ஒன்று தான், ஃபைட் நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. அந்த விதத்தில் அவர் சொன்ன ஒன்றையாவது நம்ம செஞ்சுருக்கோன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபைட் மாஸ்டர், எடிட்டர், மோஸ்ட் வாண்டட் எடிட்டர், இன்னைக்கு அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளஷரான எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட கருத்தும் கடைசி வரைக்கும் சொல்லுவார். ட்ரைலர் ரிலீஸு இதெல்லாம் ரிலீஸ் நேற்று நைட்டு அப்போ கூட ஒரு கரெக்ஷன் சொல்கிறார், பிரதர் முடியாது பிரதர், இதுக்கப்புறம் தேட்டரில் தானே போய் நான் கட் பண்ணேன் நானுன்ற மாதிரி சொல்லி அவர் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு க்ரியேட்டிவாக
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு பர்சன் அவர். எடிட்டர் என்னோட கேமராமேன் சார் ஆர்த்தர் ஏ வில்சன் சார். வில்சன் சார் வந்து எனக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் பண்ணுறது ப்ரொடியூசரோட கால் தான். அவரோட 2 படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். நான் இது வரைக்கும் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். எந்த படத்துலையும் ஒரு டெக்னீஷியனோட இதுக்கப்புறம் நம்ம எந்த படம் பண்ணாலும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சதே இல்லை. வில்சன் சாரோட எல்லா படமும் பண்ணுன்ற மாதிரி, சாரி நான் தப்பாக ஏதாவது போயிட போகுது, தொடர்ந்து எந்த படம் பண்ணாலும் இவங்களோட வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நடக்காதுன்னு தெரியும், அதனால நினைக்க மாட்டோம். ஒரே ஒருத்தர் எனக்கு தோணுது வில்சன் சார். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணது, அவர் சில விஷயங்கள் படத்தில் அப்ளை பண்ணியிருக்காரு. அதை நான் ஃபர்தராக சொல்கிறேன். இந்த ஸ்டேஜ் ரொம்ப அதுக்கான ஸ்டேஜ் இல்லை. டெக்னிக்கலாக சில விஷயங்கள் அவர் எனக்கு சில இன்புட்ஸ் கொடுத்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. படமாக பார்க்கும் போது அதுக்கு ரொம்ப எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வில்சன் சார் உங்களுக்கு தேங்க்ஸ். அடுத்ததாக இந்த படத்தினுடைய நடிகைகள், என்னோட ஹீரோயின்ஸ் 4 ஹீரோயின்ஸ், மொத்தம் வடிவுக்கரசி மேடமோட சேர்த்து 5 ஹீரோயின்ஸ் இந்த படத்தில். எல்லாருமே ஹீரோயின்ஸ் தான். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டில், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கதை சொல்லும் போது அவங்க தான் ஹீரோயின்ற மாதிரி சொல்லுவோம் உண்மையிலேயே. பட் ஆனால் இந்த படத்தில் உண்மையிலேயே அப்படி தான் இருந்தது. அவங்களுக்கு ஃபுட்டேஜஸ் கம்மியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவோட தான் இந்த படம், இந்த கதையே அப்படி தான் அமைஞ்சுது. ஸோ அதனால் எல்லாருக்குமே சிவதா மேமில் ஆரம்பித்து அவங்க வர முடியல, ரேவதி, ரோஷினி, பிரிகிடா, எல்லாருக்குமே, வடிவுக்கரசி மேம், எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கான பெர்ஸ்பெக்டிவை கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரூட்டடான ஃபில்மில் எப்படி வந்து நம்ம அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 4 பேருக்கும் 5 பேருக்கும் தேங்க்ஸ் இந்த இடத்துல. அடுத்ததாக சமுத்திரகனி சார், அவருக்கும் நான் ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவர் பேசும்போதே அந்த எனர்ஜி வந்து எனக்கு வந்துடுச்சு. ஹலோன்னு சொல்லும் போதே நம்ம படம் பண்ணிட்ட மாதிரியே சார் வந்து அந்த ஹலோவில் அவர் பேசுகிற விதத்தில் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு எனர்ஜி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. சமுத்திரகனி சார் என்னென்னா ஒரு வாட்டர் மாதிரி, அவர் வந்து ஸ்பாட்டில் இருக்கும் போதும் சரி, என்னன்னா அவர் இப்போ எனக்கு சொன்னார் இல்லையா, நான் ஏன் நம்மன்னு சொன்னேன்னா, நானும் ஒரு வாட்டர் மாதிரி, ஒரு வாட்டர் வந்து எங்கே இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்கா இல்லை தண்ணிக்குள்ளே இது இருக்கான்றது தெரியாத மாதிரி நம்மளோட இணைஞ்சு ஒரு டைரக்டராக அவரோட இன்வால்மெண்ட் வந்து அப்படி இருந்தது ஒரு கதையில். எந்த சஜஷன்ஸும் எதையுமே டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு இதை சொல்லணுமா வேணாமான்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவரோட அந்த கேரக்டர் வந்து, சார் நீங்கள் எங்கிட்ட இருந்து எடுக்கிறத விட நான் உங்ககிட்ட இருந்து அந்த வாட்டர் குவாலிட்டி எடுத்துக்கிட்டேன். எங்கே போனாலும் அந்த இடத்துல ஜெல் ஆகிற அந்த தன்மை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக உன்னிமுகுந்தன் வந்து ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டி வந்து உன்னிமுகுந்தன் சார் தான். அவர் என்னன்னா, நாங்கள் எல்லாமே பேசி முடிச்சுட்டு இந்த இதுக்கு யார் காசு பண்ணலான்னும் போது ப்ரொடியூசர் தான் சஜஸ்ட் பண்ணார் உன்னிமுகுந்தன் சார் போகலான்னு. அப்போ வந்து மாளிகாபுரம்ன்ற ஒரு மலையாள படம் பெரிய ஹிட்டாக இருந்தது. அந்த படம் வந்து 100 கோடி கலெக்ட் ஆயிருந்தது. ஒரு வருஷமாக அவர் எல்லா கதையும் கேட்டுட்டு எதையுமே ஓகே பண்ணாமல் இருக்கிற ஸ்டேஜில் நான் அவரை போய் மீட் பண்ணேன். இந்த கதையை கேட்டுட்டு அடுத்த 5ஆவது நிமிஷம் அவர் ஒத்துக்கிட்டாரு. அவருக்கும் வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறமா தமிழில் இவர் வராரு. முன்னாடி சீடன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் தனுஷ் சாரோட. ஸோ இது ரொம்ப லேட்டாக அவர் வர்றதுனால அவருக்குள்ளே ஏதோ தமிழில் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் வந்து அவருக்குள்ளே இருந்தது தெரிஞ்சுது. ஸ்பாட்டில் எப்படின்னா, உன்னிமுகுந்தன் சார் வந்து என்ன ஒரு வேட்டைக்கு போகிற ஒரு புலியோட வேட்டையில் இருக்கிற ஒரு புலியோட தாகத்தோடு தான் இருப்பார். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுலையுமே அப்படி ஒரு இது இருந்துச்சு அவருக்கு. அடுத்ததாக சசி சார் வந்து அகைன் இந்த படத்தோட ஒரு ஃபுல்ஃபில்னஸ்னா சசி சார் தான். கடைசியாக சொன்னார்ல, கடைசியாக வண்டியில் ஏறுனது அவர் தான். பட் அவர் ஏறினதுக்கு அப்புறம் தான் இது வண்டியாகவே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஏன்னா சசி சாரோட அந்த ஆதி கேரக்டர் தான் இந்த படத்தினுடைய பேஸே. அதை வச்சு தான் இந்த படமே நிற்கும். ஸோ அதுக்கு சசி சார் பேர் தான் ஆப்வியஸாக எல்லாருக்குமே வரும் இந்த கதை மைண்டில் வந்தோடனே. பட் சார் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நிறைய இது இருந்துச்சு. ஃபைனலாக சார் போர்டில் வந்தார். சார் அகைன் இப்போ உன்னிமுகுந்தன் புலினா சார் வந்து ஒரு லயன் மாதிரி, ஒரு சிங்கம் மாதிரி இருப்பார். என்னன்னா அவர் ஸ்பாட்டில் இருந்த நாளில் எல்லாத்துலேயுமே அவர் தான் ஹீரோ. அன்னைக்கு அப்படி தான் சூரி சாரும் இருந்தார், அப்படி தான் செட்டும் இருந்துச்சு. அதுதான் அவரோட ப்ரெசன்ஸு. அப்படி ஒரு ப்ரெசன்ஸில் அவர் அந்த கேரக்டரை அழகாக எலிவேட் பண்ணி இன்னைக்கு படம் பார்க்கும்போது எல்லாரும் சார் பேரை முதல்ல சொல்கிறாரு. சூரி சாரோட ஈக்குவலாக அவரும் அந்த நான் ஈக்குவல் நான் சொல்கிறது வந்து அந்த கேரக்டரை அவர் அப்படி கேரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல சசி சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக சூரி சார் இந்த மாதிரி புலி சிங்கம் இதுக்கு நடுவில் என்ன சொல்கிறது ஒரு வேட்டைக்காரன், இது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடிச்சிருன்ற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸையும் விடக்கூடாது. அப்புறம் படம் ஆரம்பிக்கும் போதே வெற்றி சார் சொன்னார், நான் வந்து சூரிக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணியிருக்கேன்ப்பா இந்த படத்தில் விடுதலையில், தயவு செஞ்சு அந்த மீட்டரை வந்து நீ தாண்டிடாத, அதுதான் உனக்கு நல்லது, சூரிக்கு நல்லது அப்படின்னாரு. நானும் சூரி சாரும் கையில் அந்த டேப் மீட்டர் மட்டும் வச்சுக்கல,
மற்றபடி வந்து அண்ணே இது வந்து சார் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் கிளியராக இருந்தோம். ஆப்வியஸாகவே சூரி சார் வந்து பயங்கரமாக கேள்வி நிறைய கேட்பாரு. அது வந்து பல சமயங்களில் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில சமயங்களில் ஒரு டைரக்டர் வந்து எப்படியும் டவுட்டோட தான் படம் எடுப்பான். இது வந்து நல்லா வருமா வராதா அந்த பயத்தில் தான் நம்ம செட்டில் இருப்போம். சுற்றி 300 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் சூரி சார் வந்து நிற்பார். அண்ணே பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்பாரு. நமக்கு வந்து இது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அப்படியாக எனக்கு அவருக்கு வருது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பார்த்து பார்த்து பண்ணுவார். ஒன் மோர் கேட்குறதெல்லாம் கூட லைட்டாக மூடி கலைஞ்சிருக்கேன். அண்ணா 2 தடவை கண்ணு சுமிட்டிட்டேனே அப்படிம்பாரு. இல்லை சார் அது ஃபுட்டேஜ் அவ்வளோதான் வரும் நமக்கு, அந்த 2 தடவை வராது. இல்லை இல்லைண்ணே ஒன்று எடுத்துக்கலாண்ணே, அப்புறம் வேணா நம்ம பார்த்துக்கலாண்ணே. சரி ஓகே இப்படின்ற மாதிரி நாங்கள் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணது அப்படி தான் இருந்தது. என்னன்னா ஒரு சூரி சாரோட அந்த சுச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சுது. ஒரு 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 கண்ணாடி பாட்டிலில் ஒரு தங்க மீனை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடணுன்னா எந்த கவனத்தோடையும் எவ்வளோ வேகமாக ஓடணுன்ற அந்த மாதிரி ஒரு ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு மோடில் தான் அவர் இருந்தார் இந்த படத்தில். ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்பாட்டில் தான் நாங்கள் எல்லாமே எடிட் பண்ணோம். எடிட் பண்ணி மியூசிக் பண்ணி நாங்கள் அங்கேயே பார்ப்போம். அப்படி பார்க்குற டைம்லலாம் ஒரு சில சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கும். அந்த டைமில் அதை பார்த்துட்டு சூரி சார் வந்து என்கிட்ட கேட்பாரு, அண்ணே நல்லா வந்திருக்குண்ணே அப்படிம்பாரு. நல்லா வந்திருக்குனேன்னா நல்லா வந்திருக்குன்னு சொன்னால் நம்ம தேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். நல்லா வந்திருக்குனேன்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருவாரு. நான் உடனே யோசிச்சு என்ன சொல்கிறது தெரியாமல் ஆமாம் சார் அதான் எனக்கும் புரியல அப்படிம்பேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சரி சார் எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க, பார்த்ததுக்கப்புறமா ஒன்று தெரிஞ்சிடுண்ணே, ஆமாண்ணே சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்ற மாதிரி இப்படி படம் பார்த்து முடித்தவளே எப்படியும் மக்கள் ஒரு 100 கேள்வி கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 2 கேள்வியாவது சூரிய சார் அதிகமாக தான் கேட்டிருப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவ்வளோ பார்த்து இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி யுவன் சார் இந்த மேடையினுடைய அவர் வர முடியல இன்னைக்கு. நேற்று ஒரு ரீரெக்கார்டிங்கில் பிஸியாக இருக்கார், அதனால் வர முடியல. யுவன் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா ப்ரொடியூசர் மீட் பண்ணிவிட்டு என்னன்னா நானும் என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரோவேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நானும் இன்ட்ரோவேட் தான். ஸோ யுவன் சார் இன்ட்ரோவேட் தான். 2 பேரும் அதிகமாக பேசிக்கவே மாட்டோம். ப்ரொடியூசர் கதை சொல்லி விட்டுட்டு போன 10வது நிமிஷம் நான் வெளியே வந்து நின்றுட்டேன். என்னன்னாரு கதை சொல்லி முடிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டேன். என்ன சார் சொன்னார், பண்ணுறேன்ட்டார் சார் அப்படின்னா. அப்புறம் அவர் யோசிச்சார், சார் இல்லை சார் திங்க் மியூசிக்கில் ஒரு 5 பாட்டுன்னு சொல்லி தான் நான் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா. இல்லை சார் 5 பாட்டு வந்துடும் சார் அப்படின்லாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணோம். ஏன்னா யுவன் சாரோட அவள் பேசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம என்ன விஷயன்றதை அவர் கன்வே பண்ணுவோம். நான் சொல்கிறது கூட என்னென்னா நம்ம ஓரிரு வாக்கியங்களில் மிகாமல் விடையளிக்கும்ன்ற மாதிரி தான் நான் சிச்சுவேஷன் சொல்லுவேன். அவர் ஒரு வாரத்துக்கு மிகாமல் விளையடிக்கும் அப்படின்ற மாதிரி ஓ நைஸ் சூப்பர் ஆசம் இப்படி தான் சொல்லுவார். ஃபைனலாக இன்றைக்கி படமாக பார்க்கும் போது எங்கள் டீம் எல்லாருக்குமே இந்த படத்தை வேற ஒரு லெவலுக்கு தூக்குனது யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் தான். இன்றைக்கி எல்லாமே ப்ரொடியூசர்லேருந்து சூரி சார்லேருந்து எல்லாருமே அதை வந்து நாங்கள் ஒரு அவுட் சைடராக இந்த படத்தை நம்ம ஜென்ரலாக அப்படி பார்க்க மாட்டோம். அப்படி நாங்கள்லாம் பார்க்குற ஆட்கள்ன்றதுனால எங்களுக்கு வந்து இந்த மியூசிக் சைடில் வந்து அவரோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்திருக்குன்றது இன்றைக்கி தெரியுது. ஒரு ஆளுயர மாலை கூட ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரிலீஸ் அன்னைக்கு யுவன் சாருக்கு போடுறதுக்கு. ஸோ ஃபைனலி இதான் என்ன சொல்கிறது, கருடன் வந்து ஒரு எல்லா பர்ஸ்பெக்டிவ் ஒரு சில படங்களில் எல்லா கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ் வந்து கதை அமையணும்னு எதிர்பார்ப்போம். அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காது. பட் இந்த படத்தில் எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் கதை இருக்கிற மாதிரி, அதாவது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த படத்தை நம்ம பார்க்கலான்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படி அமைஞ்சுது. அதை நாங்கள் நல்லா டெலிவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு இது வர்றதுக்கு காரணமாக தான் என்னோட ரைட்டர்ஸ் டீம், என்னோட ஒர்க் பண்ண டீம், புலிவிருது ஜிவி குமார் சார் ஆரம்பித்து பகவதீன் டைரக்டர் பகவதீன் சார், விஜய், சாரதி, ஆரிஃப், பாஸ்கர், அருணாச்சலம், வினோத், இவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். என்னோட ஃபேமிலிக்கு என்னோட தேங்க்ஸ். இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, தோனி சொல்கிற மாதிரி ப்ராசஸை என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி இந்த ப்ராசஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடையும் என்னோட சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஒரு 3 வருஷம் கேப்பில் கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணி சிலதை அன்லேர்ன் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மே 31 தியேட்டருக்கு வருது. எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்ஸ். பார்க்குறேன். அதில் முதல்ல என்ன பழி கொடுத்ததுக்காக வேண்டி ஒன்றும் நன்றி. ஏன்னா நான் நிறைய பேசணும், நிறைய பேர் பேசினதுக்கப்புறம் பேசலாம்னு நினச்சேன். இந்த படம் வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்துருக்குறது. ஏறத்தாழ நான் வந்து உங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ ஒரு 3000 பாடல்களுக்கு மேலே ஏறிட்டேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு 3 பாட்டு எழுதியிருக்கேன். இந்த 3 பாட்டு எழுதுகிற வரைக்கும் நான் டைரக்டர் நேரில் பார்க்கவே இல்லை. செவிவழி செய்திகள் மூலமாகவே நாங்கள் தகவல்களை பரிமாறிக்கொண்டு எழுதப்பட்டது. இதுக்கான பாலம் போட்டு கொடுத்தது இசையமைப்பாளர் யுவன் சார். அப்போ வந்து என்ன தேவைங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவாக இருந்தார்.
அதனால வேண்டி எங்களுக்கு வந்து நேராக சந்திக்கிறதுக்கான அவர் தொடர்ந்து தொடர் படப்பிடிப்பில் இருந்ததுனால வேண்டி சந்தித்து பேசுகிறதுக்கான நேர அவகாசம் இருவருக்குமே கிட்டாமல் போனதுனால தூரத்தில் இருந்தாலும் உணர்வுகளை பிரதிபலிக்கிற அந்த விஷயத்தில் வந்து எப்போதுமே என்ன தேவைன்னு ஒருத்தவங்க தெளிவாக இருந்துட்டாங்கன்னா கொடுக்கறதையும் நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். அந்த வகையில் வந்து இந்த படத்தில் வந்து சந்திக்காமலே இந்த மேடையில் தான் நான் இயக்குனரே சந்திக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வைத்ததுக்கு முதல்ல இயக்குனருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம் ஒரு சந்திப்பு கூட இல்லை, இப்போ தான் முதல் முறை சந்திக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் இந்த படைப்பு வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் ஒரு பாட்டுக்கு 10 வாட்டி கூட சந்திப்போம், 10 வாட்டி பேசுவோம். அந்த இது இல்லாமல் ரெண்டாவது வந்து நிறைய ஹீரோக்களுக்கு அநேகமாக இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீரோக்களுக்குமே நான் எழுதியிருக்கேன். ஒரு சில பேர்த்துக்கு எழுதும்போது மட்டும்தான் மனசு வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லும். ஏன்னா எனக்கான ஒரு படைப்பை நான் படைக்கும்போது எனக்கு எப்படி ஒரு உணர்வு வருமோ, ஒரு வார்த்தை இருக்கிறது, தாயை பற்றி எழுத வேண்டுமென்றால் மார்பு சுரக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த மாதிரி எனக்காக எழுதும்போது மட்டும் என் பேனாக்கள் முண்டாசு கட்டி கொண்டு எழுதும் இல்லையா, அந்த மாதிரி என்ன ஒருத்தன் அப்படின்னு பார்க்குற ஒரு சில ஹீரோக்களில் மிக முக்கியமான ஹீரோவா நண்பர் சூரிய நான் பார்க்குறேன். இது வந்து முழுக்க ஒரு மண் கலந்த ஒரு வாழ்வியல் கலந்த ஒரு மனிதனை இன்றைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. அவர் வந்து திரைத்துறையில் அறிமுகமானாலும் அவருக்குள்ளே இருந்த ஆளுமையை கண்டுபிடித்தது இயக்குனர் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள். அவருக்கு தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும். நான் ஹீரோக்கள் அழகாக தான் இருக்கணும், ஜிம் பாடியாக தான் இருக்கணும், ரொம்ப உயரமாக இருக்கணும், நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசணும், யாரை பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிற எல்லா வரைமுறைகளையும் உடைத்தெறிந்து விட்டு கூட்டத்தில், எங்கள் ஊர் திருவிழா கூட்டத்தில், எங்கள் ஊர் ஜனத்திரல்களில் ஒருத்தன் நடக்கிறான்ல, அவனுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்குல்ல, நான் காமிக்கிறேன்டான்னு சொன்ன அந்த நம்பிக்கை தான் அண்ணன் வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய ஆளுமை. அதை அண்ணன் சூரிய அவர்கள் அதை காப்பாற்றிருக்கிறாரு. அதனுடைய அடுத்த பிரதிபலிப்பாக இந்த பார்க்குறோம். எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் காமிக்கிறது. கடைசி வரைக்குமே ஒரு நோஞ்சா மாதிரி இருந்துக்கிட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் அதை வெடிக்கிற அந்த ஒரு களம் பார்க்கும்போது இல்லை ஆமாம் இல்லை இவன் தானே ஹீரோ அப்படின்னு தோணுது. உண்மையிலேயே ஒரு சாமானியனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆளுமையை இங்கே வெளிப்படுத்துகிற படைப்பாளிகள் ரொம்ப குறைவு. அந்த வகையில் இந்த படத்தில் அண்ணன் சூரிய அவர்களுக்கான இந்த களத்தை அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை அண்ணன் சூரி சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உலக சினிமான்னு பேசப்படுகிற எந்த சினிமாவும் பிரம்மாண்டத்தை பற்றி பேசுவது இல்லை, பெரிய பெரிய நடிகர்களை பற்றி பேசுவது இல்லை, உணர்வுகளை பற்றி பேசுகிறது, உண்மையை பேசுகிறது, வாழ்வியலை பேசுகிறது. எனவே உலக சினிமா என்பது நமக்கு தூரமாக இருக்குங்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப அருகாமையில் இருக்குது. அந்த அருகாமையில் நம்மை சுற்றி நம்மை பற்றி நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உணர்வுகளாக பிரதிபலித்து கிடக்கலையா, அதை பதிவு செய்வதற்கான படைப்பாளிகள் சமீப காலத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க போது சினிமா ஒப்பனைகளை கடந்து கற்பனைகளை கடந்து வாழ்வியோடு கைப்பிடித்து நடக்க தொடங்கி விட்டதுங்கிற ஒரு ஆளுமை இந்த மாதிரி படங்களையும் இந்த மாதிரி படைப்பாளிகளையும் இந்த மாதிரி ஒரு களமும் அதை உண்மையாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவாக வென்றவனை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் வெல்ல துடிப்பவர்களை யாரும் கண்டு கொள்வதில்லை. அதனால்தான் பொதுவாக வெற்றி பெற்றவர்களிடம் போனால் நாம் கைகட்டி நிற்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கைத்தட்டி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக தட்டி கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட படைப்பாளிகள் இருக்கும் வரைக்கும் நம் மண்ணின் கதை, மக்களின் கதை, நமக்குள் மறைந்து கிடந்த உணர்வுகள் திரையில் இன்றைக்கு வெளிப்படையாக வந்து நிற்பதற்கு இந்த படைப்பாளிகளும் இந்த படைப்பும் ஒரு சான்றாக அமையும். அதில் ஒரு ஓரத்தில் நானும் இருக்குங்கிறதுல நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி துரை சார். வரிசையாக பாப் கல்ச்சரில் இடம் பிடிச்சிருக்கீங்க. உங்களோட படங்கள் நம்ம எதிர்நீச்சலேருந்து எல்லா இன்னி வரைக்கும் தொடர்ந்து உங்களோட படங்களோட ரெஃபரன்சஸ், மக்களோட அவங்க இயல்பாக பேசிக்கிற நகைச்சுவை எல்லாத்துலேயுமே உங்களோட ரெஃபரன்சஸ் பல இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு டைரக்டராக இருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து வெற்றிகள் தரத்துக்கு இன்னும் மேலே வரதுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து உட்காந்து ஒரு இயக்குனர் அண்ணன் நீங்கள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்நேகன்னு. எனக்கு ஆக்சுவலி இயக்குனரோட வாய்ப்பு கிடச்சிச்சு, பேச வாய்ப்பு கிடச்சிச்சு. எனக்கு இசையமைப்பாளரோட தான் இன்னும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ஒரு சூப்பரான டியூன் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தார். எனக்கு இந்த பாட்டுக்கு முதல்ல கொடுத்தபோது இந்த புதுப்பேட்டையில் வர அந்த நெருப்பு வாயினில் வரும் அந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு. அதை கேட்டு வந்து சூப்பராக இருக்கு, இந்த சிச்சுவேஷன் டைரக்டர் அவங்க சொன்னாங்க நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன்.
அது எப்படி ஆயிடுச்சுன்னா சூரியன் கேரியர் கிராஃப் மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் முதல்ல வந்து இந்த துணை கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சூப்பரா ஃபர்ஸ்ட் இந்த வெர்ஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தா பாட்டில் இடிஎம் டிராப் எல்லாம் போட்டு இன்னும் அப்படியே ஒரு பன்மடங்கு ஆம்பிளிஃபை பண்ணி விட்டாங்க பாட்டை. இப்போ சூரியனோட கேரியர் இப்போ எப்படி எந்த பாத்துல போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் பாட்டு. ஸோ வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம ஒரு பங்கு அங்கே ஒரு ஓரமாக இருக்கோன்றது. சூரியனை இப்போ வெற்றிமாறன் சார் வந்து உங்களை ஒரு ஹீரோவாக்கி ஒரு அழகு பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க, குதிரையை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஏரி கிட்ட கொண்டு போகலாம், ஆனால் அந்த ஏரியில் குதிரை வந்து அந்த தண்ணியை குடிக்கிறது வந்து அந்த குதிரை கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு. வெற்றிமாறன் சார் ஒரு பெரிய ஏரி கிட்ட கொண்டு போய் அழகா அண்ணனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அண்ணன் என்னன்னா அந்த ஒட்டுமொத்த ஏரியுமே குடிச்சிருவாரு போல, குடிச்சிட்டு எனக்கு அடுத்தது கடலை கொண்டாங்கடான்ற மாதிரி இருக்காரு. வாழ்த்துக்கள் நான் கரியரில். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. பாடல் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இன்னும் வாய்ப்புகள் கொடுங்க. நன்றி நன்றி. வணக்கம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. இது இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து நான் 4-5 படம் அவர் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து ஒரு ஐடியாஸுமே வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி என்கிட்ட கேட்டு இது பண்ணால் நல்லா இருக்குமா, அது பண்ணால் நல்லா இருக்குமான்னு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்து என் கூட ஒர்க் பண்ணார். அண்ட் வந்து படம் செம்மையாக வந்திருக்கு. எனக்கு படம் நான் எடிட் பண்ணும் போதை விட ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இடத்துலையுமே நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து சூரியனை வந்து எத்தனை ஹீரோஸ் வந்து எடிட்டர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு 20 படம் மேலே பண்ணியிருக்கேன். ஸோ சூரியனை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார், படம் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு பேசாமல் ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்போம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த குமார் அண்ணனும் வந்து ரொம்ப ஒரு வாட்டியும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுவார். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இங்கே நிற்கிறதுக்கு. லைக் இவ்வளோ பெரிய பட்டாளமே இங்கே இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். அண்ட் ஸோ இந்த படத்தில் பற்றி சொல்லணுன்னா எனக்கு பெரிய ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சூரியனை நான் இது வரைக்கும் வந்து எல்லோரும் வேறு மாதிரி பார்த்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து எல்லோரும் வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன். அவர் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி ஆச்சு அவருக்கு. ஆல்ரெடி ஷோல்டர் இன்ஜுரி இருக்குது. ஸோ ஃபைட் பண்ணும்போது வந்து நிறைய நிஜமாக செங்கல்கல்லாம் மண்டையில் விழுந்து நிறைய இன்ஜுரி, ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்து ஃபைட் பண்ணார். ஆனால் ரொம்ப சந்தோஷம்ண்ணே அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. நிஜமாக சொல்கிறேன், இந்த டெடிக்கேஷன் வந்து நான் எங்கேயும் பார்க்கல இது வரைக்குமே. ஆனால் நீங்கள் வந்து வேறு லெவல். எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ எனக்கு என்னோட லைஃப்பில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார் குமார் சார் எங்கே இருக்காரு? ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மேடையில் இங்கே என்னை பேச வச்சதுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பேசுறதுக்கு ரொம்ப டைம் கிடையாது. ஸோ தேங்க்யூ, நன்றி ஸோ மச்.